வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் நம்ம ட்ரான்ஸ் எஃபெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ட்ரான்ஸ் எஃபெக்ட்ன்றது என்னென்னா, ஒரு ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸில் சப்ஸ்டியூஷன் நடக்கும்போது ஆல்ரெடி ப்ரெசண்டாக இருக்கிற லிகாண்ட் வந்து சப்ஸ்டியூஷன்ஸை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்றது தான் இந்த ட்ரான்ஸ் எஃபெக்ட் சொல்லுது. ஸோ இதோட டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேட் ஆஃப் substitution reaction in square planar complexes is influenced by ligand. ஸோ இந்த லிகாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் பாண்டட் டு மெட்டல். ஸோ இந்த லிகாண்ட் வந்து மெட்டல் கூட பாண்டாக இருக்கும். ஸோ இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா, இப்போ எம்ன்றது ஒரு மெட்டலு, இதில் ஏன்ற ஒரு லிகாண்ட் அட்டாச் ஆகிருக்கு, பின்னு ஒரு லிகாண்ட் அட்டாச் ஆகிருக்கு, எல்னு ஒரு லிகாண்ட் கன்சிடர் பண்ணுறோம், எல்னு ஒரு லிகாண்ட் கன்சிடர் பண்ணுறோம். இப்போது சின்ற அனதர் ஒன் லிகாண்ட் வந்து இதில் சப்ஸ்டியூட் ஆக போகுது. ஸோ அந்த சப்ஸ்டியூஷன் வந்து இந்த எல்லுக்கு போகலாம், ஆர் இந்த எல்லை இந்த லிகாண்டை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இந்த சப்ஸ்டியூஷன் வந்து இந்த L1ல் நடக்குமா இல்லை L2ல் நடக்குமா அப்படின்றத எது டிசைட் பண்ண போகுதுன்னா, ஆல்ரெடி ப்ரெசண்டாக இருக்கிற ஏ அண்டு பி லிகாண்ட் தான். ஸோ ஏ வந்து பி இது ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ ஏவோட நேச்சர் வந்து ஸ்ட்ராங் பை ஆசிட்னு வச்சுக்கோங்க, பை ஆசிட் லிகாண்ட். ஏ வந்து ஸ்ட்ராங் பை ஆசிட் லிகாண்ட்னா இந்த ஏவுக்கும் எம்முக்குமான பாண்டு ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஸோ இந்த பாண்ட் ஸ்ட்ராங்கராக இருக்கிறதுனால அதுக்கு ஆப்போசிட்டான இந்த பாண்ட் வந்து சம் வாட் வீக் ஆகிடும். சரிங்களா? அப்போது இந்த எந்த பாண்ட் வீக்காக இருக்குன்னு பார்க்கும்போது இந்த L1க்கும் எம்முக்கான பாண்ட் வீக்காக இருக்கும். ஸோ சி வந்து ஆக்சிலேட் ஈஸியாக என்ன பண்ணும், இந்த எல்லை ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ அப்போ ப்ராடக்ட் எப்படி கிடைக்குன்னா எம் ஏ பி சி எல்னு கிடைக்கும், L2ன்னு கிடைக்கும். ஸோ L1 வந்து எதாவது ரீப்ளேஸ் ஆகிருக்குன்னா சிஆரில் ரீப்ளேஸ் ஆகிருக்கு. இந்த L1 வந்து எதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குன்னா ட்ரான்ஸ் டு ஏ. ஸோ இந்த ஏவோட நேச்சர் என்னென்னா அதுக்கு ட்ரான்ஸில் இருக்கிற பாண்டை வீக்கனிங் பண்ணுது. ஸோ அதனால் இந்த சப்ஸ்டியூஷன் ஆக்சலரேட் ஆகுது ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ட்ரான்ஸ் எஃபெக்ட்டு. சப்போஸ் பி வந்து ஸ்ட்ராங் பை ஆசிட் லிகாண்டாக இருந்தால் L2 வந்து ரீப்ளேஸ் ஆகும். சரிங்களா? இப்போ இதில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ட்ரான்ஸ் எஃபெக்ட் சீரியஸ். ஸோ இதை ஏபி பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இந்த மாதிரி லிகாண்ட் இருக்கும்போது அதில் எது மோர் பை ஆசிட் லிகாண்ட், எது வீக் பை ஆசிட் லிகாண்ட், சிக்மா டோனர் லிகாண்ட் எதுன்றதை நம்ம பார்க்கறது வந்து ட்ரான்ஸ் எஃபெக்ட் சீரியஸ். ஸோ இந்த ட்ரான்ஸ் எஃபெக்ட் சீரீஸை நம்ம த்ரீயாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராங்கில் இருந்து வீக்குக்கு போகிறோம். ஸ்ட்ராங் ட்ரான்ஸ் எஃபெக்ட் லிகாண்ட் டு வீக் ட்ரான்ஸ் எஃபெக்ட் லிகாண்டுக்கு போக போகிறோம். ஸோ இதில் இந்த ஆர்டர் கொஞ்சம் மெமரி பண்ணிக்கணும். எதுன்னு பார்த்தீங்கன்னா சிஎன் மைனஸு, சிஓ, என்ஓ, C2, H4 இதெல்லாம் ஸ்ட்ராங் பை ஆசிட் லிகாண்ட், பை அக்செப்டார் லிகாண்ட் சொல்லலாம். ஸோ இதனுடைய ட்ரான்ஸ் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை அல்கைல் பாஸ்பீன், நெக்ஸ்ட்டு ஹைட்ரைடு. ஸோ இதுக்கு ட்ரான்ஸ் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு CH3 மைனஸு, C6H5 மைனஸ். இதே ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சி NH2. ஸோ இதை வந்து நம்ம தையோ யூரியான்னு சொல்லலாம். தையோ யூரியா சைனடில் அது SR2. தையோ ஈத்தர் இது வந்து நான் சொல்லலாம் தையோ ஈத்தர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து SO3H, NO2 மைனஸு, I மைனஸ், தையோசைனைடு, புரோமைடு, குளோரைடு, பிரிடின், அம்மோனியா, OH மைனஸ், F மைனஸ், H2O. ஸோ இதுதான் வந்து ட்ரான்ஸ் எஃபெக்ட் சீரீஸு.
ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எது வீக்காக இருக்குன்னு பார்க்க போகிறோம். ட்ரான்ஸ் எஃபெக்டில் எது வீக்காக இருக்குன்னா H2O F மைனஸ். இது வந்து வீக்காக இருக்குது, ட்ரான்ஸ் எஃபெக்ட் வீக்காக இருக்கும். ஸோ இது ஏன் வீக்காக இருக்குன்னா, இது புவர் சிக்மா டோனர். இது எலக்ட்ரான்ஸ் வந்து மெட்டலுக்கு அதிகமாக கொடுக்காது. ஸோ அந்த பாண்ட் வந்து வீக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா NH3 ப்ரீடியம், இதெல்லாம் வந்து மாடரேட், ட்ரான்ஸ் எஃபெக்ட் மாடரேட்டாக இருக்குது. இது வந்து ஒரு சிக்மா டோனர் தான், சிக்மா டோனராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் இது Cl மைனஸு, Br மைனஸு, I மைனஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்ஸ் எஃபெக்ட் வந்து ஒரு குட்டுன்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ இதுக்கு என்னென்னா சிக்மா குட் சிக்மா டோனர், குட் சிக்மா டோனர். ஸோ இதனுடைய ட்ரான்ஸ் எஃபெக்ட் குட்டாக இருக்குது. அதுக்கடுத்து எதை நான் வச்சுக்கலாம்னா இது ரெண்டும் பார்க்கலாம். Br3 H மைனஸு AsR3. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் எஃபெக்ட் பார்க்கும்போது ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்ட்ராங் ட்ரான்ஸ் எஃபெக்ட்டு. இதோட நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குட் சிக்மா டோனர் அண்டு சம்வாட் பை அக்செப்டார். ஸோ அதுக்கடுத்து இருக்கிற கேட்டகரி வந்து Cn மைனஸு, CO, NO, C2, H4. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங் சொல்லுவோம், வெரி ஸ்ட்ராங் ட்ரான்ஸ் எஃபெக்ட். இதெல்லாம் வெரி ஸ்ட்ராங்கான ட்ரான்ஸ் எஃபெக்ட் இருக்கும். இதுக்கு என்ன ரீசன்னா, இது வந்து ஸ்ட்ராங் பை அக்செப்டார். இது ஸ்ட்ராங் பை அக்செப்டார் இல்லையா? ஸோ இந்த கேட்டகரி இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம ஈஸியாக பிரித்து ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா? இது வந்து ட்ரான்ஸ் எஃபெக்ட் சீரியஸு. ஸோ இந்த ட்ரான்ஸ் எஃபெக்ட் சீரியஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கும்போது இதில் கூட மெக்கானிக்ஸ் நம்மளால் போட முடியும். பிளாட்டினம் இருக்குது, இதில் ஒரு Cl, இதில் ஒரு Cl, Cl, Cl. ஸோ இது வந்து 2 மைனஸ் இருக்குது, அந்த சார்ஜுக்கு கன்சிடர் பண்ணாமல் இருக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒரு அயோடின் சப்ஸ்டியூட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த Cl எல்லாமே ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஸோ எந்த பீரியாடிட்டியுமே நம்ம அங்கே கொடுக்க தேவையில்ல. எதனா ஒரு Cl எடுத்துகிட்டு அயோடின் சப்ஸ்டியூட் ஆகிடும், Cl, Cl. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம NH2 சப்ஸ்டியூட் ஆகுதுன்னா அந்த NH2 எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அயோடினுக்கு இங்கே Cl இருக்குது. ஸோ இதுக்கு ட்ரான்ஸுக்கு போகுமா இல்லை இதுக்கு ட்ரான்ஸுக்கு போகுமா அப்படின்னு பார்க்கும்போது ட்ரான்ஸ் எஃபெக்ட் எதுக்கு அதிகமாக இருக்குன்னா அயோடினுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது அயோடினுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற Cl வந்து சப்ஸ்டியூட் ஆகும் பை அம்மோனியா, NH3ஆல் சப்ஸ்டியூட் ஆகும், Cl, I, Cl. ஸோ இது ப்ராடக்ட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் ட்ரான்ஸ் எஃபெக்டினுடைய அப்ளிகேஷனு நம்ம பார்க்குறோம் இப்போது. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அம்மோனியா சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இதே இதில். அப்போ பிளாட்டினம் வந்து Cl, எதனா ஒரு குளோரின் வந்து அம்மோனியாவில் சப்ஸ்டியூட் ஆகிடும், Cl, Cl. ஸோ நெக்ஸ்ட் அயோடின் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ அயோடின் எங்கே சப்ஸ்டியூட் ஆகும்னா இந்த குளோரின் அண்டு அம்மோனியா. இதுக்கு எதுக்கு ட்ரான்ஸ் எஃபெக்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரினுக்கு ட்ரான்ஸ் எஃபெக்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த குளோரினுக்கு ஆப்போசிட்டில் குளோரின் வந்து சப்ஸ்டியூட் ஆகும். அப்போ எப்படி ஆன்சர் கிடைக்குன்னா பிளாட்டினம், Cl, NH3, அயோடின், Cl கிடைக்குது. ஸோ இப்போது இது வந்து ட்ரான்ஸ் ப்ராடக்ட்டு, இது வந்து சிஸ் ப்ராடக்ட் கிடைக்குது, சரிங்களா? அப்போ சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் ப்ராடக்ட் வேணும்னா நம்ம அந்த கண்டிஷன்ஸை சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணி நம்ம சிஸ் ட்ரான்ஸ் ப்ராடக்ட்டு இந்த ட்ரான்ஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணி சிந்தசைஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர்ஸில் சம் கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாலஜன்ஸில் பார்க்குறோம். ஹாலஜன்ஸ் ஆர்டர் எப்படி இருக்குன்னா அயோடினுக்கு அதிகமாக இருக்குது, அடுத்தது புரோமின், நெக்ஸ்ட்டு ஃப்ளோரின், அடுத்து ஃப்ளூரின்ஸ் இருக்குது. இது ட்ரான்ஸ் எஃபெக்ட் ஆர்டர்.
ஸோ இந்த ஆர்டர் வந்து ஸ்பெக்ட்ரோ கெமிக்கல் சீரிஸ் ஆர்டரோட கம்பேர் பண்ணோம்னா இது ரிவர்ஸாக வருது. எப்படின்னா எஃப் மைனஸு, சிஎல் மைனஸு, பிஆர் மைனஸு, ஐ மைனஸ். ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோ கெமிக்கல் சீரிஸ். ஒரு கீ பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்குறோம் என்னென்னா இதில் இருக்கிற சம் தேரிஸ் பார்க்கலாம். ட்ரான்ஸ் எஃபெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற தேரிஸ். ஸோ இதில் 2 தேரிஸ் இருக்குது. அதை நம்ம டீப்பாக பார்க்க போகிறதில்ல. சும்மா ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துருங்க. சிக்மா போலரைசேஷன் தேரி. ஸோ இந்த தேரி என்ன சொல்லுதுன்னா, இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன். எம், ஏ, பி, எல், எல். ஸோ இது கன்சிடர் பண்ணுறோம். இப்போ ஏ வந்து ஒரு ஸ்ட்ராங் சிக்மா டோனராக இருந்ததுன்னா இது என்ன செய்யும்னா, இந்த பாண்டு ஸ்ட்ராங்கராக இருக்குது. ஸோ இந்த பாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கராக இருக்கும். அதே போல் இந்த சிக்மா டோனார் ஏ இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த பாண்டை போலரைஸ் பண்ணும். ஸோ இந்த ஏ லிகாண்ட் வந்து இட் போலரைஸ் த ஆப்போசிட் பாண்ட். ஆப்போசிட் பாண்ட் போலரைஸ் பண்ணுறதால இந்த பாண்ட் வந்து வீக்கனிங் ஆகும். இந்த பாண்டு வீக் ஆகுது. இந்த பாண்டு வீக் ஆகும்போது அப்கமிங் லிகாண்ட் வந்து ஈஸியாக இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ப்ராடக்ட் எப்படி கிடைக்குன்னா எம், ஏ, இதுக்கு ஆப்போசிட் இருக்கிற லிகாண்ட் வந்து சிஆரில் சப்ஸ்டியூட் ஆகுது, பி, எல்னு கிடைக்கும். ஸோ இதான் வந்து சிக்மா போலரைசேஷன் தேரி. இது எக்ஸ்பிளேஷன் கொடுக்குது. நெக்ஸ்ட்டு பை பாண்டிங் தேரி. பை பாண்டிங் தேரி, இந்த தேரி என்ன சொல்லுதுன்னா, ஸ்கொயர் பிளானாக இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸில் ஒரு லிகாண்ட் அப்ரோச் பண்ணும்போது ட்ரைகோனல் பை பிரமிடல் ஷேப்பில் ஒரு இன்டர்மீடியட் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது ஏ, இது சின்னு வச்சுக்கலாம், இது பி, இது எல், இது எல். ஸோ இது ட்ரைகோனல் பை பிரமிடலில் ஒரு இன்டர்மீடியட் கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த இன்டர்மீடியட்டை பி ஆர் ஏ எது ஸ்டெபிலைஸ் பண்ணுன்னா, ஏ வந்து பை ஆசிட் லிகாண்டாக இருந்தால், பை அக்செப்டராக லிகாண்டாக இருக்கும்போது இதோட டிரான்சிஷன் ஸ்டேட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த இன்டர்மீடியட் வந்து பார்க்கும்போது சரிங்களா, இந்த இன்டர்மீடியட்ஸை எது ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னா, அது இன்டர்மீடியட்ஸ் என்ன ஷேப்பில் இருக்குன்னா ட்ரைகோனல் பை பிரமிடல் ஷேப் இருக்குது. சரிங்களா, இது ஸ்டெபிலைஸ் பண்ணுறது வந்து ஏ வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுது. ஸ்டெபிலைஸ் த transition state. Transition state ஸ்டெபிலைஸ் பண்ணுறதால இதோட ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது லோவர் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து பை பாண்ட் தேரி வந்து இந்த ரேட் ஆஃப் த சப்ஸ்டியூஷன் ஆக்சிலேட்டட் பை ஏ வந்து எப்படி இந்த ரேட் ஆஃப் த சப்ஸ்டியூஷன் ஆக்சிலேட் பண்ணுறத எக்ஸ்பிளேஷன் கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். அப்ளிகேஷன்ஸ் ஒன்று வந்து சிந்தசைஸ் the cis and transplatin. cis and transplatin சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பிளாட்டினை தேர்த்துக்கிறோம். Cl, 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 Cl. டெட்ராக்ளோரோ பிளாட்டினம் 2. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸை அமோனியாவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இங்கே எந்த பீரியாரிட்டியும் இல்லை. ஒரு பிளாட்டினத்தில் ஒரு குளோரின் எடுத்துகிட்டு ஒரு அமோனியா வரப்போகுது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 3 குளோரின் அப்படியே இருக்கும். சரிங்களா, இப்போ அதுக்கடுத்தது திரும்பவும் ஒரு அமோனியா சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதில் இந்த குளோரினுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த குளோரின் வந்து அமோனியாவில் சப்ஸ்டியூட் ஆகும். அப்போ சப்ஸ்டியூட் ஆகும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் பார்க்குறோம். பிளாட்டினம் Cl, Cl, NH3, NH3. ஸோ இது வந்து சிஸ் பிளாட்டின்னு சொல்லுவோம். நம்ம சிஸில் இருக்குது சிஸ் பிளாட்டின். ஸோ டிரான்ஸ்பிளாட்டின் வேணும்னா நம்ம ஸ்டார்டிங் மெட்டீரியலில் வந்து டெட்ராக்ளோரோ பிளாட்டினம் 2 எடுத்துக்கூடாது. அதுக்கு பதிலாக
platinum, NH3, 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 NH3. ஸோ இதை எடுத்துக்கிறோம். இதை எடுத்துகிட்டு குளோரின் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது 2+ வரும். குளோரின் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே எந்த பீரியாரிட்டியும் இல்லை. அப்போது பிளாட்டினம் NH3 Cl NH3 NH3. ஸோ இது கிடச்சிருக்கு. ஸோ இதில் திரும்பவும் ஒரு குளோரின் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த குளோரினுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அமோனியா தான் சப்ஸ்டியூட் ஆகும். ஏன்னா கம்பேரிசன் பண்ணுறோம். குளோரினுக்கும் அமோனியாவுக்கும் கம்பேரிசன் பண்ணும்போது ட்ரான்ஸ் எஃபெக்ட் எதுக்கு அதிகமாக இருக்குன்னா, ட்ரான்ஸ் எஃபெக்ட் Cl மைனஸ் தான் ட்ரான்ஸ் எஃபெக்ட் அதிகம். ஸோ சிஎலுக்கு ட்ரான்ஸில் இருக்கிற லிகான் தான் சப்ஸ்டியூட் ஆக போகுது. ஸோ இந்த லிகான் சப்ஸ்டியூட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பிளாட்டினம் NH3 NH3 Cl Cl. ஸோ இது வந்து ட்ரான்ஸ் பிளாட்டின், இது ட்ரான்ஸ் பிளாட்டின் சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? வந்து கொர்னகோவ் டெஸ்ட்னு சொல்லுவோம். கொர்னகோவ் டெஸ்ட். ஸோ இந்த கொர்னகோவ் டெஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் ஐசோமர். ஸோ சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமரை டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் யூஸ் ஆகும். இதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்னா, வித் ஹெல்ப் ஆஃப் தயோயூரியா. ஸோ தயோயூரியாவை பயன்படுத்துகிறோம். இதுக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ் பாருங்கள். இப்போ சிஸ் எடுத்துக்கிறோம், நம்ம சிஸ் பிளாட்டின் எடுத்துக்கிறோம், Cl சரிங்களா? அந்த சிஸ் பிளாட்டினில் ஃபஸ்ட்டு தயோயூரியாவுக்கு சிம்பிள் வந்து TUன்னு போடுறோம். தயோயூரியாவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ அந்த குளோரினுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது சப்ஸ்டியூட் ஆகும். ஏன்னா குளோரினுடைய ட்ரான்ஸ் எஃபெக்ட் அதிகம். அப்போ சப்ஸ்டியூட் ஆகும்போது பிளாட்டினம் Cl Tu Cl இருக்குது. இங்கே ஒரு அமோனியா இருக்கும். திரும்பவும் நம்ம ஒரு தயோயூரியாவை போடுறோம். 2 தயோயூரியாவை போடும்போது இந்த குளோரினுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த அமோனியாவும் சப்ஸ்டியூட் ஆகும். இந்த குளோரினுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த அமோனியாவும் சப்ஸ்டியூட் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இதில் திரும்பவும் நம்ம ஒரு தயோயூரியா போட்டோம்னா இது ரெண்டும் கம்பேர் பண்ணுறோம். குளோரின் தயோயூரியா கம்பேர் பண்ணும்போது ட்ரான்ஸ் எஃபெக்ட் எதுக்கு அதிகமாக இருக்குன்னா, தயோயூரியாவுக்கு தான் ட்ரான்ஸ் எஃபெக்ட் அதிகம் குளோரினை விட. சரிங்களா? அப்போது தயோயூரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த 2 குளோரின்ஸும் தயோயூரியாவில் சப்ஸ்டியூட் ஆகிட்டு நம்மளுக்கு பிளாட்டினம் Tu 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 Tu. ஸோ இந்த காம்பவுண்ட் கிடைக்கும். இந்த காம்பவுண்டோட கலர் என்னென்னா எல்லோ கலர் காம்பவுண்ட் கிடைக்கும். அப்போது சிஸ் எடுத்து கொர்னகோவ் டெஸ்ட் பண்ணும்போது எல்லோ கிடைக்கும். சரிங்களா? அது ட்ரான்ஸ் பார்க்க போகிறோம். பிளாட்டினம் Cl NH3 NH3. சரியா? இப்போ தயோயூரியா போடுறோம். Tu தயோயூரியா போடும்போது குளோரினுக்கு வந்து ட்ரான்ஸ் எஃபெக்ட் அதிகம். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த குளோரின் சப்ஸ்டியூட் ஆகும். பிளாட்டினம் Cl தயோயூரியா NH2 சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு தயோயூரியா போடும்போது இங்கே குளோரினுக்கும் தயோயூரியாவுக்கும் தான் வந்து ட்ரான்ஸ் எஃபெக்ட் அதிகம். அப்போ அந்த ஆர்டர் எழுத பாருங்கள், தயோயூரியா குளோரின் NH3. சரிங்களா? ஸோ அப்போ தயோயூரியாவுக்கு ட்ரான்ஸ் எஃபெக்ட் அதிகம்னா அதுக்கு ட்ரான்ஸில் இருக்கிற குரூப் தான் வந்து சப்ஸ்டியூட் ஆகும். அப்போ இதுக்கு ட்ரான்ஸில் இருக்கிறது இந்த குளோரின் சப்ஸ்டியூட் ஆனதுக்கப்புறம் பிளாட்டினம் தயோயூரியா NH3 தயோயூரியா NH3 கிடைக்குது. ஸோ இதனுடைய கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம இந்த டெஸ்ட்டை வச்சு நம்மளால் சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் ஐசோமர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும்.